மத்தியானம் எத்தனை மணிக்கு வந்தாப்புல? வேலை முடிஞ்சு கரெக்டா 2 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துட்டுனா. அதுக்கப்புறம் வெளியே போவே இல்லையா? இந்த சோத்துக்கு சத்தியமா சொல்றேன், அதுக்கப்புறம் வெளியே போகவே இல்லை. வீட்டுக்கு வந்தனா ரூமுக்குள்ள போய் பொட்டிக்கு பக்கத்துல தலையை வச்சு படுத்தேன். நீ வந்ததுக்கு அப்புறம் தான் எந்திரிச்சேன். நினைச்சேன் பணத்தை காணாம நினைச்சேன். ஐயோ சத்தியமா எனக்கு ஒண்ணும் தெரியாது. என்னம்மா இந்த அரையாத்து பாத்தியாடா, பணத்தை எண்ணி வச்சிருந்தாண்டா, 30 ரூபாய் காணாமடா, 30 ரூபாய காணாம். ஏடா அழகப்பா, நீ தானே பொட்டிக்கோல இருந்த பணத்தை எடுத்த. ஏப்பா விளையாடுறியா? நான் காலையில போனோம், இப்பதானே வரேன். நீ தானே மத்தியானத்துல இருந்து வீட்லயே. ஏப்பா காலையில பீடி வாங்க காசு இல்லன்னு என்கிட்ட 10 பைசா கடன் கேட்டியல்ல, இப்ப கட்டு பீடி தீப்பிட்டு வச்சிருக்கிய, இதுக்கெல்லாம் ஏது காசு உனக்கு? அது வந்து பழைய கணக்குல இதுல பேசாதையா, பண்றதெல்லாம் பித்தனாட்டம். அவன் மேல ஐயா பழி போடுறேன். இப்படியேதாம்மா தினம் சினிமாவுக்கு போறதுக்கு இவர் ஏது காசுங்கிற? அன்னாடு வீட்டுல இவர் திருடிட்டு போயிருது, கடைசியில நான் வாங்கி கட்ட வேண்டி இருக்கு. அடே அடே அழகப்பா, இது ஆண்டவனுக்கே அடுக்காதுடா. ஏதாவது அறிவு இருக்கா? தனியா ரோட்ல ஆள் வரது கூட தெரியல. கண்ணு முன்னால இருக்கா பின்னால இருக்கா? காலங்காத்தால முடிச்ச முடிய தெரியல. எங்கேயோ லட்சுமியோட அக்காவை பிறக்க வேண்டியது இங்க வந்து பிறந்திருக்கு. இதுல சிரிப்பு வேற கிக்கின்னு. இது நான் தான். மணி 5 ஆச்சு, பயணம் தான் காண. டீ கடைக்கு தேவை வந்திருப்பானான்னு போய் பார்த்துட்டு வரலாம்னு எழுந்திருச்சு. யாரு சரோசாவா? ஏன் ஒழுங்கா டீ கடைக்கு போக முடியாது? அம்மா லட்சுமியோட மண்டையில மசாலாங்கிறது மருந்து கவர்ந்திருக்கா? விவரம் இல்லாம சாணிய ரோடு பூரா ஊத்தி வச்சிருக்கா பாரு. லட்சுமியோட அக்கா கீழே சிரிச்சுக்கிட்டு ஓடி ஓடி போய் கதவை வேற சாத்திக்கிறியா நீ? உன்ன என்னைக்காவது ஒரு நாளைக்கு கையில மாட்டோம், அப்ப நான் பேசிக்கிறேன். அப்பா லட்சுமியோட அக்கா மண்டையில மசாலாங்கிறது மருந்து கவர்ந்திருக்கா? லட்சுமியோட அக்கா மண்டையில மசாலாங்கிறது மருந்து கவர்ந்திருக்கா? இது வரைக்கும் நான் சொன்ன பாடத்தை நீங்க எல்லாம் கவனமா கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அக்கா யாருடி? எந்த லட்சுமி? சினிமா நடிகை லட்சுமியா? அதாண்டி எனக்கும் புரியல. 2 நாள்ல நானும் யோசிச்சு பாக்குறேன், புரியவே மாட்டேங்குது. நீ எடுத்துக்க. எனக்கு இது போதும். என்னது நீங்க வாங்கிட்டு வந்தீங்களா? ஸ்கூல்ல இருந்து குழந்தையெல்லாம் வந்திருக்குமேன்னு வாங்கிட்டு வந்தேன். இதெல்லாம் தச்சாச்சா? தச்சாச்சுங்க. கடையில் என்ன மீத துணி இருக்கு, கொண்டு வரேன். இல்லைன்னா யாத்தியா கொடுத்தணும். சரிங்க. சரோஜா ஸ்கூல்ல இருந்தா வர்ற? ஆமாங்க. சரி. ஏண்டா உங்க அம்மா வேலைக்கு போயிட்டு வந்துட்டா? இல்ல. என்னடா அது மறைக்கிற? ஒண்ணும் இல்லப்பா. நேசமா ஒண்ணும் இல்ல.
என்னடாது புகையுது சிகரெட்டா? அழகப்பா 10 காசு சிகரெட்டு எங்க நான் கேட்ட போறேன்னு மறைக்கிறியா? ஐயோ அப்படி இல்லப்பா. டேய் காசு இன்னைக்கு வரும்டா, நாளைக்கு போகும். நல்ல மனசு வேணும்டா. டேய் இன்னைக்கு இத மறைக்கிறவன் நாளைக்கு எங்கடா கடைசி காலத்துல எனக்கு கஞ்சி ஊத்த போற? ஐயோ உனக்கு எதுவுமே புரியறது இல்லப்பா. என்னடா புரியறது இல்ல? ஊரு பூரா உன் பேரை போட்டு நானும் நோட்டீஸ் ஒட்டி இருக்கிறேன். என் பேரை போட சொன்னதுக்கு மாட்டின்ட்டிய. ஏப்பா கஷ்டப்பட்டு எழுதுறதுனா உன் பேர் எதுக்குப்பா நான் போடணும்? டேய் இன்னாருடைய மகன் வீரமுத்து கவுண்டருடைய மகன் அழகப்பண்ணு போட வேண்டியதாண்டா. என்னால முடியாது போப்பா, கொஞ்சம் எழுதுக்கு தான் விட. என்னடா பெருதை எழுதி கிழிக்கிற? அடுத்த நேரத்துல போட போறியா இல்லையாடா? அடடடடா ஏங்க உங்க 2 பேருக்கு வேற வேலையே கிடையாதா? எப்ப பார்த்தாலும் அப்பா பிள்ளைக்கு தகராறு தானே? பின்ன பாரு சரோஜா, நான் ராத்திரில வெடி உட்கார்ந்து நாடகம் எழுதுறது இவரு பேரு சேர்ந்து போடணுமா? நீங்க எழுதுற நாடகத்துல யார் பேர் போட்டாங்க? அத சொல்லு. சத்தியமா உன் பேரே போட மாட்டேன். நீ ஒரு ராசி இல்லாத ஆளு. ராஜியோட பெரிய ராஜு நம்ம கையில என்ன இருக்குது? ஏடா லட்சுமியுடைய அக்கா கதை தெரியுமா உனக்கு? லட்சுமியோட அக்கா கதையா? அது என்னங்க? சொல்றேன் கையில சரோசா. அதாவது ஒரு பெரிய மனுஷன் புது வீடு கட்டினானா. அந்த வீட்டுல இருக்கிறவங்களை எல்லாம் கூப்பிட்டு, நீங்க எல்லாம் காத்தால 6 மணிக்கு புது வீட்டு பக்கம் வந்தா போதும், நான் மட்டும் ராத்திரிக்கு அங்க போய் படுத்துக்கிறேன், அந்த வேலைக்காரியை மட்டும் 3 மணிக்கெல்லாம் அனுப்பிச்சு வச்சிருங்கன்னு சொன்னானா. உடனே அந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த பெரிய மனுஷனை பத்தி கச முசன்னு பேசி இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பெரிய மனுஷன் சொல்லி இருக்கிறாரு, நான் போய் படுத்திருப்பேன், கதவு தட்டுற சத்தம் கேட்கும், யாருன்னு கேட்பேன், நான் தாங்க லட்சுமி வந்திருக்கிறேன்னு வேலைக்காரி சொல்லுவா, ஒரு நல்ல சகனமா இருக்கட்டுமேங்கிறதுக்காகத்தான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் அந்த ஜனங்களாம் ஒத்துக்கிட்டு அந்த பெரிய மனுஷன் போய் படுத்துக்கிட்டாரு. அதே மாதிரி கதவு தட்டுற சத்தம் கேட்க, அவர் யாருன்னு கேட்க, நான் தாங்க லட்சுமியுடைய அக்கா வந்திருக்கிறேன்னு பதில் வந்துச்சு. அவ்வளவுதான். பெரிய மனுஷன் பொசுக்குன்னு மாரடிச்சு செத்து போயிட்டாரு. அந்த லட்சுமி வேலைக்காரிக்கு அன்னைக்குங்க உடம்புக்கு சௌகரியம் இல்லையா, அதனால அவங்க அக்காவை அனுப்பிச்சிருக்கிறா. லட்சுமியுடைய அக்கா யாரு? மூதாவி இல்ல. மூதாவி வீட்டுக்குள்ள போதா விளக்குமா? லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா, லட்சுமியோட அக்கா. என்ன சார் இந்நேரத்துல இங்க நின்று இருக்கீங்க? ஒண்ணும் இல்ல, நம்ம ஆளு வரும், அதான் பூவோட செட்டப்பா நின்னுட்டு இருக்கேன். என்ன சார் இது? என்னதான் உங்க ஆளா இருந்தாலும் இந்நேரத்துல இங்க வந்து பாப்பாங்களா? அட பைத்தியக்காரா, எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவன் லவ்வர் எப்படா வருவான்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். அந்தி சாயும் வேளை என்னத்தான் வருவார், அக்கம் பக்கம் பார்த்து என் பக்கம் வருவார். அந்தி அட பைத்தியக்காரா, எந்த பொண்ணுக்கும் காதல் வந்துட்டா அவ தன்னோட லவ்வர் எப்படா வருவார்னு சதா எங்கிட்டே காத்துட்டு இருப்பான். ஏடா வேலை முடிஞ்சதா? என்னடா அர்த்தம்? வேலை முடிஞ்சா நேரமே காலமே வீட்டுக்கு வரதா? அங்க டீ கடையில உட்காந்துக்கிட்டு என்னடா பழம் உனக்கு? வேலை முடிஞ்சா வீட்டுக்கு வந்தமான்னு இல்ல, கொஞ்சம் கூட வர வர உனக்கு. யாபா இங்கேயே வா. அட இந்நேரத்துல யாரா பார்க்க போறாப்பா?
ஏப்பா உனக்கு வயசாயிருச்ச ஒழிய கொஞ்சம் கூட விவசாயங்கிறதே கிடையாது. யாராவது கிறுக்கு பயலா இருக்கிற ஆத்திரத்தை அடக்கலாம்னு அடக்கலாமடா, இதையெல்லாம் வந்து அடக்க வாடா டே வாடா உள்ள வாடா உள்ள வாடா. வேலையில முடிஞ்சிருச்சா? கோலம் தான் போட்டாச்சே, இன்னும் ஏன் வாசலே நின்று இருக்க? சும்மாதான். நிஜமா? நிஜமாதான். ஒரு பொண்ணு இந்நேரத்துக்கு வாசல்ல காத்துட்டு இருந்தா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? அவன் மனசுல காதல் ஏக்கம் நடந்து அவருக்காக காத்துட்டு இருக்கிறதா அர்த்தம். நான் சொன்னது சரியா? தினம் நான் தாமா அழகு. எங்கப்பா இந்நேரத்துல? வேலையில இருந்து வந்தனா சரோஜா வாசி தெளிச்சு இருந்தது, அதான் பேசிட்டு இருந்தேன். சரி நான் வரேன். ராத்திரி துவைக்க சொன்னல, ஸ்கூல் போற நேரத்துல எதுக்கடி பரப்பி வச்சு உட்கார்ந்துருக்க? இத வந்துட்டு ஒரே ஒரு சட்டதாமா. ஏ அக்கா 10 காசு குடு. எதுக்குடா? சிந்து பார்த்த பூனைட்ட இருந்து நாய் காப்பாதுன்னு சொன்னல, பார் போடா. சரி, நீ டெய்லர்ட்ட போய் எங்க அக்கா புஸ்தகத்துக்கு அட்டை போடுறதுக்கு இந்த பேப்பரை வச்சுக்கிச்சேன்னு சொல்லுவியா? அத சொல்றேன். காசு துண்டு வச்சு வந்து காசு தரண்டா. நல்ல பிள்ளை இல்ல என் பப்ளி வாசல போட கண்ணே.